ஜனங்களை ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி கேட்டா பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாராம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாராம். நான் ஒண்ணு சொல்லுவேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளம் தூய்மையா இருந்தால் வந்து இறங்குவார். இன்னைக்கு சொல்றேன், அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போய் வெளியே வந்தோன்னா பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை, சினிமா, சீரியல். ஒரு சகோதரி என்கிட்ட சொல்றாங்க, இப்பதான் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். பார்த்தா அவர்களிடத்துல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமா இருங்க, கவனமா இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் ஒருவேளை பிரஸ்தி பெற்ற ஊழியக்காரனா இருக்கலாம், தலையில கை வைக்க விடாதீங்க. எந்த ஊழியக்காரர்களை தலையில கை வைத்து ஜெபிக்க விடாதீர்கள். பாருங்க, தேவனுடைய மனுஷனா பார்த்தாலே தெரியும். அந்த மனுஷனுடைய, எனக்கு தெரிஞ்சு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், பேர் சொல்லலாமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடித்த ஊழியக்காரர்கள். எப்படின்னா அவர்களை பார்த்தால் அவ்வளவு ஒரு தாழ்மை,